கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பழக்கம் தான் அந்த காலத்துலேருந்து. அவள் வீட்டிலே இருக்கிறா, குஞ்சு நிமிடுற வேலை இல்லை, அதிகமாக ஓட மாட்டா, வேட்டையாட மாட்டா. நம்பர் 1. ஏன் இல்லை, மெட்டி ஆம்பளைக்கு. பொம்பளை குஞ்சே நடுப்பா, அவன் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு மெட்டியை பார்த்து தெரிஞ்சுப்பா. ஆண் நிமிந்து நடப்பான், கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு தாலியை பார்த்து கட்டிப்பான், அப்போ தெரிஞ்சுப்பான். தாலி கட்டிக்கிறாங்க, வேறு யாரோ ஒரு வேறு யாருக்கும் உரிமையான பொருள் இது. அதாவது பெண்ணை பொருளாக பார்க்கும்போது, பெண்ணான பொருளாக பார்க்கும்போது அந்த சமூகத்தில் அங்கேருந்தே வந்ததுனால இன்றைக்கி அதை நாகரிகமாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் ஒழுக்கமாகவும் சரியாகவும். அவளை குளிக்கும்போது கைட்டு வச்சுட்டு குளிப்பாளே அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுங்கிறாங்க. அடுத்தவங்க கைட்டி வச்சுட்டா இவங்க தூக்கு போன்னு சாப்பிட்றவங்களாங்கிறாங்க. இப்போது மருமவை தூக்கி கைட்டி வச்சுட்டு வேலைக்கு ஆஃபீஸ் போயிட்டான்னு வச்சுக்கோ, தெரியாதனமா மாமியார் பார்த்து ஐயோ தாலி கட்டி வச்சுட்டா புள்ள வேணான்ட்டா பொழுது இட்டு புள்ளிக்கு ஃபோன் பண்ணி உன் பொண்ணுட்டு தாலி கட்டி வச்சுட்டாடா அப்படின்ட்டு இவங்க தூக்கு போன்னு சேர்த்துருவாங்க. ஏன் நம்ம புள்ள வாழ்க்கை கட்டிச்சேன்ட்டு அவள் தெரியாதனமாக கைட்டி வச்சுட்டு திரும்ப மாட்டுறதுக்கு வந்துட்டு போயிட்டுருப்பான். புரியுதா? ஆனால் நான் செத்தும் கூட தூக்கு பண்ணி சேர்த்துட்ருப்பாங்க. என்னத்துக்க புள்ளைய போனான்ட்டு இது மாதிரிலாம் ஏமாத்துறதுக்கு. இது தாலி தான் ஒரு ஆணும் பெண்ணும் வாடுறதுக்கு தாலியாக முக்கியம், மனசு தான் முக்கியம். அந்த காலத்துலேருந்து அது பாரம்பரியமாக செய்யறதுனால அப்படித்தான். சுடிதார் போடுற பொம்பளை நல்ல பொம்பளையா இல்லைன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. நானே நைட்டி வாங்கி தர மாட்டேன், நைட்டின்னா நைட்டில் போகிறது நீ இருந்தேன். நானும் ஒரு லூஸு தான் ஒரு காலத்தில். அது மாதிரி தான் கொஞ்சிச்சு. எதை போட்டான்னா எப்படி போட்டாலும் தெரிய போகுது. புடவை கட்டினா மட்டும் சூத்து தெரியலையா, நான் மேடக்குதுன்ட்டேன். ஷேப்பு தெரிதா இல்லையா? இப்போ புடவை கட்டால் மட்டும் ஷேப்லாம் மாறிச்சா என்ன? அது எங்கே மேடுக்குது அங்கே மேடுக்குது, எங்கே பள்ளங்குது. இங்கே தான் நயன்தாரா மாதிரி இங்கே எடுத்து சொல்லி இதில் சொல்லிட்டா கூட சைடு தொப்பை வளர்ந்துட்டு இருக்குது, வரலன்னு தெரியுதா என்ன? இன்னும் சில பேருக்கு இந்த மடிப்பெலாம் தெரிஞ்சு மடிப்பில் ஒரு துணி போயிட்டுருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் மடிப்பாக இருக்குது அப்படின்னா. தெரியுதா இல்லையா? பார்க்க தெரிஞ்சிச்சானா எல்லாம் தெரியும். துணியை மறைச்சிக்குமா என்ன எல்லாத்தையா? அதுமாதிரி தாலி எதனா பிரச்சனையா என்ன? தாலி தான் பிரச்சனை. உடனே லாட்ஜில் தங்கிறதுக்கு தாலி மாட்டின்னு வந்துடுறது. ஏன் அப்போ இப்போ தாலி கட்டுக்கிறாங்க குடும்ப பொம்பளை? தாலி கட்டினா குடும்ப பொம்பளை இல்லையா? எப்படி இருந்தாலும் ஒரு பொம்பளை குடும்பத்துக்கு தான் வர முடியும். ஒரு ஆம்பளையும் பொம்பளை சேர்ந்து வந்தாவே குடும்பம் தானே. அந்த பாட்டு கூட இது பாருங்கள், முதல் தாலி அதுக்கு, 2வது தாலி இதுக்கு, 3வது தாலி இதுக்குன்ட்டு யாரோடைய பாட்டுக்குதில்ல, அதை பாருங்க ஒரு வாட்டி. அதில் சொல்லி வச்சுருப்பான், முதல் முச்சி எதுக்கு, 2வது முச்சி எதுக்கு, 3வது முச்சி எதுக்கு, ஆராய்ச்சி பண்ணி டீட்டெயில் பண்ணி 3 வரியில் எழுதிக்கிறாரு. போய் பார்த்து நம்ம முதல் முச்சி எதுக்கு, இதில் நீங்களே சொல்கிறீங்கன்னா நீங்கள் எப்போ பாட்டு கற்றுக்கிட்டு நானே பாடி கட்டணுமா? நீங்கள் எல்லாத்தையும் ப்ரொமோஷன் பண்ணுவேன், பாட்டு மட்டும் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். பாட்டு போய் என்ன பண்ணுங்க, சும்மா தான். நல்லா இருக்குது பாரு, அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. நம்போது சில பேர் மஞ்சள் பூசாமல் வெளியே வர மாட்டாங்க. மூஞ்சில் எல்லாம் ஃபுல்லாக பெயிண்ட் வச்சா தான், மஞ்சள் கலர் பெயிண்ட் வச்சுனா தான் நல்லா இருக்கணுவாங்க. இன்னொருத்தரை பார்த்து மஞ்சள் கூட பூசலை அப்படின்னும், அதனால தான் உனக்கு பங்கு வந்துச்சுன்னுவாங்க. இன்னொன்று புருஷன்லாம் மஞ்சள் பூசக்கூடாதுன்னு வர சொல்லிட்டு இருப்பாங்க. மஞ்சள் கேட்டான் நான் புருஷன் இருக்கிறானா இல்லையா என்ன, துட்டுக்கு தான் மஞ்சள் வந்துச்சு, அரைச்சாக்கா அரைஞ்சிட்டு பூசினாக்கா பூசிக்கலாம் தானே. ஆனால் மஞ்சள் நம்ம புருஷன் இல்லாத மஞ்சளுக்கு நம்ம மூஞ்சி ஓட்ட மாட்டேன்னு சொல்லிச்சா. அது நான் மஞ்சளுக்கு கற்றுக் கொடுக்கணும், உட்கார வச்சு மஞ்சள் உனக்கு அறிவுக்குதா இல்லை இது மாதிரி விதவை இருந்தாக்கா பூசக்கூடாது, உனக்கு அறிவு இல்லையா, எல்லோரும் ஒட்டிக்கிறியே, உனக்கு நியாயமானு யாரை கேட்கணும்? மஞ்சள் திட்டினா எவனும் வரமாட்டான், பிடிப்பான். மஞ்சள் தின்னாக்கா யாருனாக்கா வரான், இல்லை மஞ்சள் தின்னாக்கா உட்காந்து வரேன் வரே மஞ்சா நீ மரியாதையா எல்லோரும் மூஞ்சிலும் ஓட்டாத. ஏன்னா பொம்பளைங்கிட்ட போய் சொல்கிற ஏன்டி நீ பூச மாட்டேன், நல்லா பூசி நல்லா தான் இரண்டி, நாங்களாம் பார்க்க மாட்டோமா, புருஷன் மட்டும் தான் மூஞ்சை பார்க்குறான். நம்ம என்ன பண்ணலாம், நாங்களும் தானே உங்கள் மூஞ்சை பார்க்குறோம். என்ன பண்ணேன், கொஞ்சம் மஞ்சள் பூசினு பொம்பளை கேட்டினா எல்லா விதமே இது மாதிரி பண்ணுறான், அவன் கூப்பிட்றான். இப்போ தான் சாமியார் கூப்பிட்னாரு இருந்தாங்கல்ல, நம்மளும் வர அந்த லிஸ்ட் இது மாதிரி சேர்த்துருவானுங்க. இது மாதிரி புருஷன் இல்லாத பொம்பளையெல்லாம் பற்றி ஒரு கரெக்ட் பண்ணுறாரு. ஒருத்தர் கரெக்ட் பண்ணுறதுக்கு புருஷன் இருக்கணுமா, புருஷன் இருக்கக்கூடாதாயா? கரெக்ட் பண்ணுறதுக்கு புருஷன் மட்டும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு என் மேலே ஆசை இருக்கணும், அவ்வளோதான். கரெக்ட் நான் பண்ணுமோ அவங்களே பண்ணுவாங்களே, அது யார் பிரச்சனை? அது எங்கள் 2 பேர் தனிப்பட்ட பிரச்சனை. உங்களுக்கு என்ன வந்து அதையே பார்த்து நிற்பீங்க? அதனால் மஞ்சளை திட்டுவோம், மஞ்சள் தாலி ஏன் கட்டினாங்க அன்றைக்கி? அதான் இருந்தது. எப்படின்னா கட்டி இந்த எருமாடு மாதிரி மூக்கு கயிறு குத்துற மாதிரி குத்திடணும். மாட்டுங்களை மூக்கு கயிறு குத்தி ஈர்த்தாக்கா வலிக்கும்ல, இது மாதிரி தாலி பார்த்து உறுத்திச்சனாக்கா கைட்டே போட்டுருவா ஒரு 10. என்ன படாது மன்மதலி இல்லையா நான் கமலஹாசனுக்கு
நான் எதுக்கு நீ தான் மோசக்கார போய் வைக்கிற இருந்தாலும் அம்மாட்டிக்கோ தாலின்ட்டு அவன் கட்டி பிடிப்பான் குத்தம். ஓ இதுக்கு தான் தாலி போட்டாங்களான்னுவான். இப்போ தாலி இருந்தாக்கா உனக்கு யாருன்னா கட்டி பிடிச்சா என்ன ஆவான்? அப்போ புருஷன் பூச்சியாக்கா கட்டி பிடிக்குமா? அட்லீஸ்ட் புருஷனாக கூட போடும்போது தான் தாலியை விட்டு கொடுத்துட்டு படுக்கலாம் தானே. அப்பவும் பத்திரமா பூச்சின்னு பார்த்துட்டு இருப்பான். என்ன இதுக்குன்றான். அப்படித்தான் மகாபலி பொண்ணு இட்டுன்னு போய் எதனா பண்ணலான்னு பார்க்குறேன். ஜாக்கெட்லாம் அவுத்து போட்ட விட கை வச்சுக்கிறாயா? என்னத்தை செய்யுது? கையை எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. கட்சி வரைக்கும் முழுசியும் பார்க்கவே இல்லை. அது ஏன் வழி. ஆமாம் இவ்வளோ துட்டு செலவு பண்ணி பாய்ச்சா பார்க்காம வந்துட்டேனே. இப்போ ஞாபகத்துக்கு வந்து பாரு. இந்த சனி சச்சங்க நடத்தும் போது ஞாபகம் வரணும். அது அறிவு வரும். கடவுள் ஞாபகம் தான் நியாயம் இருக்குது. சாமியாருக்கு கடவுள் நியாயம் வருது. தாலினோடனே பாய்ச்சா ஞாபகம் வருது பேர். கேடுகட்ட புத்தி. சும்மாயா பெண்களை ஏமாத்துறதுக்கு, ஆண்களை ஏமாத்துறதுக்கு, நம்மளை ஏமாத்துறதுக்கு. நல்லா இருக்குதுன்னா சாலியை போட்டுக்க வேண்டியதான். சந்தோஷமாக இருக்குதுன்னா என்ன பண்ணிடலாம், போட்டுக்கலாம் தானே. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கலைப்போம், குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை, மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.